லேபரட்டரி இரவு. மழை பெய்யுது. மின்னல் மின்னுது. ரவி ஒரு சயின்டிஸ்ட். அவன் ஒரு நானோ ஷ்ரிங்க் டிவைஸ் கண்டுபிடிச்சிருப்பான். அது மனுஷனை சின்னதா மாத்தும். ரவி, இது மனுஷனை கூட எறும்பு அளவுக்கு சின்னதா மாத்தும். இதுல நம்ம எதிர்காலம் இருக்கு. அவனோட அசிஸ்டன்ட் ஆனந்த் பக்கத்துல அச்சத்தோட நிக்கிறான். அவன் டிவைஸ் வச்சுட்டு டேபிள்ல ஒரு சிறிய பட்டனை கிளிக்கிறான். ஒரு நீல லைட் பலிஸ். சக்னா டிவைஸ் ஓவர்லோட் ஆகுது. சரியான ப்ரொடெக்ஷன் சூட் இல்லாம ரவி பக்கத்துல நிக்கிறா. அடுத்த செகண்டே பீம் அவன் மேல விழுது. அவன் உடல் சுருங்க ஆரம்பிச்சிடுது. முதல்ல ஒரு பையன் அளவு, பின்பு கையில் அளவு, பின்னாடி எறும்பு அளவு. அவன் விழுந்த இடம் ஒரு பெரிய தென்னை மாதிரி தெரியும். ஆனால் அது அவன் வீட்டோட பொடியான தரைதான். அங்க ஒரு பிளேட்ல இருந்து பொங்கல் ஒரு மலை மாதிரி. அப்புறம் ஒரு எலி. அவன் கண்ணுக்கு ஒரு மிருகம் போல. ரவி ஓட ஆரம்பிக்கிறான். அவன் கால் ஒரு பனிக்கட்டி மாதிரி சறுக்குது. அவன் தப்பிக்கிறான். ஆனா எலி அவன் பின் தொடர்ந்து வருது. அவன் ஒரு சிறிய துளைக்குள்ள புகுறான். அது எலி பொந்தி. அங்க அவன் கண்ணுக்கு வித்தியாசமான உலகம் தெரியும். சிறு வீடுகள், எலி அரசன், எலிப்படை. ரவி அதிசயமா பார்க்கிறான். ஒரு எலி பேசுது. யார நீ மனிதா? எங்க ராஜ்யத்துக்குள்ள எப்படி வந்தே? ரவி நெருங்கி சொல்றான். நான் விஞ்ஞானி ரவி. தவறா சின்னதா ஆயிட்டேன். எனக்கு மீண்டும் பெரியவனாகணும். எலி அரசன் ஒரு பெரிய தங்கம் பந்தலுக்குள்ள அவன் முன்னாடி வருகிறான். நாங்க உனக்கு உதவ முடியும். ஆனா முதல்ல எறும்பு பந்தியில இருந்து ஒரு எலக்ட்ரிக் கிறிஸ்டல் எடுத்து கொண்டு வரணும். அதுதான் அவனோட பெரிய மிஷன். எறும்பு பொந்தி அட்வென்ச்சர். ரவி ஒரு சின்ன எலி போர்வையோட எறும்பு பொந்திக்குள் போறான். அங்க ஒரு எறும்பு படை. ஒழுங்கா வரிசை, கடினம், ஸ்ட்ரக்சர். அவன் அங்க ஒரு சிறிய மின்னல் கல் பார்ப்பான். அது பளிச்சென ஒளிருது. ஆனா அதுக்கு காவலா ரெட் அண்ட் சோல்ஜர்ஸ். அவன் சதுரங்கம் மாதிரி யோசிக்கிறான். ஒரு எறும்பு வலைக்குள்ள சிக்காம ஒரு பழைய எலி எடுத்துக்கொண்டு அதன் வழியா வழிமறைத்து அந்த கிறிஸ்டல் எடுத்துக்கொள்றான். எறும்பும் பயணம். எலி பொந்திக்கு திரும்பும்போது ஒரு பெரிய பல்லி அவனை துரத்துது. அவன் ஓடுறான். மழை துளிகள் அவன் உடலுக்கு பெரிய பாறை மாதிரி விழுது. அவன் ஒரு சின்ன பாட்டிலுக்குள்ள மறைவான். அங்க உள்ள ஒலி ஒலி ஒலி. அவன் மூச்சு பிடிச்சு நிக்கிறான். மீட்பு. ரவி அந்த கிறிஸ்டல் எலி அரசனுக்கு தருகிறான். அவன் டிவைஸ் பீஸ் ஒன்று அவங்க வசம் இருந்தது. அதன் சக்தியுடன் சேர்த்து ரவி ஒரு நேனோ போர்ட்டல் உருவாக்குறான். பலிஸ் ஒலி அவனை விழுது. அவன் மெதுவா பெரியவனாக மாற ஆரம்பிக்கிறான். மனித உலகம். ரவி மீண்டும் சாதாரண அளவுக்கு வந்திருக்கான். அவன் கண்ணில இன்னும் எறும்பு, எலி உலகம் நினைவாக இருக்கு. அவன் டிவைஸ பார்ப்பான், சிரிக்கிறான். நான் ஒரு புதிய உலகத்தில இருந்து வந்தவன். அவன் அந்த மெஷினை ஒரு லாக்கரை போட்டு வைக்கிறான். ஆனா கேமரா ஸ்லோவா ஜூம் ஆகுது. டிவைஸ்ல உள்ள ஒரு எறும்பு ஒளிருது. முடிவு அல்லது ஆரம்பமா?